Taste the Daily. போரூர் பூந்தமல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறவுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வரும் நிலையில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி இடையிலான 26.1 கிலோமீட்டர் தூரத்திற்கான 4வது வழித்தடத்தில் குறுகிய தூரத்திற்கு முதல் மற்றும் 2 கட்ட சோதனை ஓட்டம் நடந்து முடிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெள்ளிக்கிழமை மாலை பூந்தமல்லி போரூர் இடையே 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட உள்ளதாகவும், மறுமார்க்கத்தில் போரூரில் இருந்து பூந்தமல்லி பணிமனை நோக்கி ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி விநியோகித்த கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய 75க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களாக பஞ்சுப்பேட்டை, பெரிய தெரு, நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய மக்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் சிகிச்சை பிரிவில் படுக்கை வசதிகள் இல்லாத அவலம் ஏற்பட்டது. மேலும் மருத்துவமனையில் சில இடங்களில் விளக்குகள் இல்லாததால் நோயாளிகள் தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஸ்லீப்பிங் மோடில் உள்ளதால் பொதுமக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி உள்ளனர். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கு விதிக்கப்படும் ரெப்போ வட்டியை 6% இருந்து 5.5% குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி கூடி ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கும். அதன்படி தொடர்ந்து 3வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்துள்ளது. இந்த வட்டி விகிதம் குறைப்பு பொருளாதாரத்தை மேலும் ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக அமையும் எனவும், வீடு, வாகன மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் ஆகிய 3 மாதங்களை சேர்த்து கடந்த 6 மாதங்களில் மட்டும் ரெப்போ வட்டி விகிதம் 1% குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.